எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடி நான் போட்டிருந்த சிங்கப்பூர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சிங்கப்பூரில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பண்ணலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் நீங்கள் டிபெண்டன்ட்டில் இருக்கீங்க, அதாவது ஹஸ்பண்டுக்கு கூட ஒய்ஃபாக இருக்கீங்க, அதே மாதிரி லாங் டேர்ம் பாஸில் இருக்கீங்க, இல்லை இங்கேயே சிங்கப்பூர் சிட்டிசனாவோ பிஆராவோ இல்லை என்ட்ரி பாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை சிலருக்கு தெரியாமல் இருக்கும். எப்படி பிஸ்னஸ் பண்ணோம், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. த ஆன்சர் இஸ் எஸ். ஸோ என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது நீங்கள் தான் அதுக்கு டிரெக்டர் ஓனர் எல்லாமேவாவும் இருப்பீங்க. ரெண்டாவது பார்ட்னர்ஷிப், இதில் ஒரு டிரெக்டர் கூட நீங்கள் பார்ட்னராக சேர்ந்து பண்ணலாம். அதே மாதிரி மூணாவது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுவும். 20 பேர்த்துக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. ஸோ இதுக்கு யார் யாரில் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேலே இருந்தால் எல்லாருமே எலிஜிபிள். அப்புறம் சிங்கப்பூர் சிட்டிசன், பிஆர், அப்புறம் என்ட்ரி பாஸ் ஹோல்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். ஃபாரினராக இருக்கீங்கன்னா 2 டைப் இருக்குது, ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட்னு. இங்கே சிங்கப்பூருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸில், டிபெண்டன்ட் பாஸில், லாங் டேர்ம் பாஸில் எல்லாமே இருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள். நான் ரெசிடென்ட், அதாவது வெளிநாட்டில் இருக்கீங்க, இந்தியாவில், பாகிஸ்தானில், மலேசியாவில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் ஃபாரினர்ஸில் நான் ரெசிடென்ட் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். பட் எல்லாமே வந்து ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இவங்க எல்லாருமே எலிஜிபிளாக 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப், அதாவது தனியாக ஓனர்ஷிப்போடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, 18 வயசுக்கு மேலே இருக்கணும், சிங்கப்பூர் சிட்டிசனாவோ பிஆராவோ இல்லை என்ட்ரி பாஸ் ஹோல்டர்ஸாவோ இருக்கணும். ஒருவேளை ஃபாரினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நீங்கள் வந்து ரெசிடென்ட்டாவோ நான் ரெசிடென்ட்டாவோ இருக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அதுக்காக பண்ண முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் கூட யாராவதோட பார்ட்னர்ஷிப்பில் வச்சு பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும், ஏன்னா நீங்கள் டிரெக்டராக இருக்க முடியாது, அவ்வளோதான். சிங்கப்பூரில் இந்த ஒரு சின்ன பிரச்சனை தாங்க இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மாலிட்டிஸ் தான், 18 வயசுக்கு மேலே, அப்புறம் சிங்கப்பூர் சிட்டிசனோ பிஆராவோ என்ட்ரி பாஸ் ஹோல்டராகவோ இருந்தால் அவங்க டிரெக்டராக கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் ஃபாரினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிரெக்டராக இருக்க முடியாது. பட் ஆனால் அந்த பிஸ்னஸ் உங்கள் பேரில் தான் இருக்கும், நீங்கள் தான் அதுக்கு ஓனரு. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். பட் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப ஈஸி கூட. அதே மாதிரி இப்போ அடுத்த இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு இதே ஃபார்மாலிட்டிஸ் தாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கணும், சிங்கப்பூர் சிட்டிசனாவோ பிஆராவோ என்ட்ரி பாஸ் ஹோல்டர்ஸாவோ இருக்கணும். அப்புறம் இதுலேயும் வந்து அதே ஃபாரினர்ஸ்க்கு, ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட்ஸ்க்கு அதே லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. எல்லாமே பார்ட்னர்ஷிப்புக்கும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது. என்ன டிரெக்டராக வந்து இங்கே இருக்க இந்த சிங்கப்பூர் சிட்டிசனாவோ பிஆராவோ இல்லை என்ட்ரி பாஸ் ஹோல்டர்ஸாவோ தான் இருக்க முடியும். ஃபாரினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிரெக்டராக இருக்க முடியாது, கூட ஒரு பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஓனராகவோ மட்டும் இருக்க முடியும். ஸோ இப்போது பிஸ்னஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த அக்ராங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் டீட்டெயில்டாக கிடைக்கும். நீங்கள் வேறு எங்கேயுமே போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே A to Z எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதாங்க அந்த வெப்சைட்டு. பார்த்தீங்கன்னா acra.government.sgன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸு இல்லை நார்மல் வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு Q&A மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் சோல் ப்ராப்ரைட்டர்ஷிப்போ இல்லை பார்ட்னர்ஷிப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அதில் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, எல்லாத்துக்குமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் கூட கீழே இருக்குது, ரொம்ப கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைல்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. அப்புறம் இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, நீங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வேறு எங்கேயும் போய் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து போய் சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறக்கு இருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் வெப்சைட் தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இதில் இருக்கிறது மட்டும்தான் உண்மை, இதை தவிர வேறு யார் எது சொன்னாலும் உண்மை கிடையாதுங்க. ஸோ இப்போது சிட்டிசனாவோ பிஆராவோ இல்லை என்ட்ரி பாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பிஸ்னஸை செட் பண்ணுறது இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ் ஃபைல் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு ஒரு சிங் பாஸ்னு ஒரு நம்பர் யூஸ் பண்ணி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே நீங்கள் சிட்டிசனாவோ பிஆராவோ என்ட்ரி பாஸ் ஹோல்டராகவோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து நம்ம ஊர் இந்தியாவில் ஆதார் கார்டு இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கே சிங் பாஸ் நம்பர்னு சொல்லிட்டு.
ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களோட பிஸ்னஸை. இது வந்து ரொம்ப ஈஸியான எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாத ஒரு மெத்தட். ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் சிங்கப்பூர் சிட்டிசன்ஸு, பிஆர்ஸ்க்கு, என்ட்ரி பாஸ் ஹோல்டர்ஸ்க்கு. ஃபாரினர்ஸ்னால் அது வேறு மாதிரி. இப்போ ஃபாரினர்ஸில் ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட்னு 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா. நான் வந்து ரெசிடென்ட்ஸுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா, நான் வந்து அந்த அக்ரா வெப்சைட்டில் லா ஃபார்ம், சர்டிஃபை பண்ண லா ஃபார்ம் இல்லை கார்ப்பரேட் செக்ரட்டரி கம்பெனிஸ்குள்ளே போய் அவங்க மூலமாக நான் வந்து கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு ஒரு டிரெக்டர் கொடுப்பாங்க. அந்த டிரெக்டர் மூலமாக நான் என் ஃபர்மை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் MOM, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் அப்ரூவல் வாங்கிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் ரெசிடென்ட்டாக இருக்கீங்க, வெளியூர்லேருந்து, அதாவது இந்தியாவிலேருந்து வர்றீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீங்கள் வெறும் அந்த அக்ரா சர்டிஃபைட் லா ஃபார்மு இல்லை கார்ப்பரேட் செக்ரட்டரி கம்பெனிஸ் கிட்ட மட்டும் போய் நீங்கள் உங்களோட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு டிரெக்டரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஓனராக உங்களோடது தான் இருக்கும். நீங்கள் தான் அதோட ஓனர், நீங்கள் தான் அதோட உங்களோட பேர் தான் இருக்கும், நீங்கள் வைக்கிற பேர் தான். பட் ஆனால் டிரெக்டர் உங்களால் இருக்க முடியாது டிரெக்டர் வந்து இவங்க கொடுக்குற ஆள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்கே PR இல்லை சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, கிளாதிங் பிஸ்னஸ்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், பொட்டிக் ஆரம்பிக்கிறோன்னா ஆன்லைனில் இல்லை ஃபிசிக்கலில். ஆன்லைனில் எப்படின்னா நீங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெப்சைட் ஒன்று செட் பண்ணிக்கணும். அதில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து சிங்கப்பூரில் வச்சுக்கிட்டு விற்க முடியாது. இந்தியாவிலேருந்து டிரெக்டாக ஷிப்பிங் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது பேர் ட்ராப் ஷிப்பிங்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் அலவுடு. பட் ஆனால் ஃபிசிக்கல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஏஜென்ட்டை ஹையர் பண்ணி, நார்மலாக வீடு எப்படி ரெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஷாப்பை ரெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிரெக்டர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் கீழே வந்து அந்த ஷாப்பையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி எடுத்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வேணுமோ அவ்வளோ எம்ப்ளாயீஸும் அந்த டிரெக்டர் கீழே இது பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு விற்றுக்கலாம், நார்மல் கடையில் வச்சு விற்கிற மாதிரி. இதில் அந்த பிரச்சனை கிடையாது. ஆன்லைன் ஸ்டோரில் ட்ராப் ஷிப்பிங் மட்டும்தான் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டோரில் நீங்கள் கொண்டு வந்து வச்சு விற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே எந்த பிஸ்னஸும் ரன் பண்ண முடியாது, நீங்கள் போய் வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு ஆளை எம்ப்ளாயியை போட்டு தான் வியாபாரம் பண்ணணும். அவங்க தான் எல்லாமே பொறுப்பாக எடுத்து பார்த்து நடத்தணும். ஸோ இப்போது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ், ஃபாரினராக இப்போ ரெசிடெண்ட்டாக இருக்கிறோம் இல்லை நான் ரெசிடெண்ட்டாக இருக்கிறோம், எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஆனால் அந்த கம்பெனியை நம்ம அங்கே இருந்து ரன் பண்ண முடியாது. அதாவது நம்ம போய் உட்காந்து வியாபாரம் பார்க்கறது, விற்கிறது, அது இதுன்னு எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி டிரெக்டராக வந்து வேற ஒருத்தர் இருப்பார், நம்ம வந்து அதுக்கு ஓனராக இருப்போம். ஆனால் எம்ப்ளாயீஸ் தான் அந்த இதை ரன் பண்ணுவாங்க. அதாவது எல்லாமே நடத்துறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. லோக்கல் பார்ட்னர் நம்ம டிரெக்டராகவோ இதாவோ இருந்துக்கலாம். இப்போது எம்ப்ளாயி எடுக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்களாவோ ரொம்ப நம்பிக்கையான ஆளாவோ இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அவங்களுக்கு சிங்கப்பூர் ரெகுலேஷன்ஸ் படி தான் நீங்கள் வந்து சேலரி கொடுக்கணும். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதையும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போது இத்தனையும் சொல்லிவிட்டு நீ வந்து கேட்கலாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.